ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு மாஃபியாஸ் முறை பொண்ணு. டைட்டிலில் மாஃபியான்னு இருக்கிறதுனால இது வந்துட்டு கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது, கொடூரமாக அப்போல்லாம் எதுவுமே கிடையாதா. ரொம்ப நார்மலான ஒரு சிம்பிள் ஸ்டோரி. அடிதடி சண்டை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜாலியாக தான் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் இது ஒரு ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட்டா. அப்புறம் இன்ட்ரடக்ஷன்ஸ்ன்னு பார்த்தா ஜேகே வந்துட்டு உங்களோட அத்தை பையன், நீங்கள் ஜேகேவோட மாமா பொண்ணு. நீங்கள் வந்து கொஞ்சம் ரவுடி டைப் அந்த மாதிரி பொண்ணு. நீங்கள் வந்து இப்போது சவுத் கொரியாவில் காலேஜ் படிச்சிட்ருக்கீங்கடா. ஓகேடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்துட்டு பப்பில் நல்லா குடிச்சிட்டு செம்மையாக ஆடிட்டுருக்கீங்க. அதே பப்பில் ஒரு கவுச்சில் ஜேகே அவரோட ட்ரிங்கை சிப் பண்ணிக்கிட்டே ஆடிட்டே இருக்கிறவங்கள தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களோட ட்ரெஸ்ஸாக ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. அவர் ஒரு சிப் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு நிம்மி தான், ஏய் பையன் பையன், என்ன நிம்மி நீ ஆடலையா டான்ஸு? நிம்மி நல்லா இருக்கு நிம்மி, பப்புலாம் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், ரொம்ப நல்லா இருக்கு நிம்மி. அப்புறம் நிம்மி நீ எனக்கு 3 பேராக தெரியுற நிம்மி. ரொம்ப குடிச்சா அப்படி தான் 3 இல்லை 5 கூட தெரியுவேன். இறங்குடி, வா இங்கே வந்து உட்காரு. நிம்மி என்ன, நான் ஆடிட்டு தானே இருக்கேன், எதுக்கு நிம்மி என்னை இப்படி இழுத்துட்டு வர? நான் போகிறேன், நான் போய் டான்ஸ் பண்ணுறேன் நிம்மி. பையன் போதும், இங்கே பாரு, வேணான்னு சொன்னால் கூட கேட்காம இந்த ட்ரெஸ்ஸை வேற போட்டுக்கிட்ட. ஏய் எல்லாமே அப்படியே தெரியுதுடி, எல்லாம் ஒன்று தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நேராக கவுச்சில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருக்கான் பாரு, அவன் உன்னை தாண்டி ரொம்ப நேரமாக குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கே ஒரு மாதிரி வியடா ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். சும்மா உட்காரு, ஒரு 5 minutes கேப் வந்துடும், நம்ம கிளம்பி ஹாஸ்டல் போயிடலாம். என்ன பார்க்குறானா யாரு? அதோ அங்கே கவுச்சில் பாரு, நல்லா கெத்தா இப்போ கூட உன்னை தான் பார்த்துக்கிட்டே அந்த ட்ரிங்க்ஸை சிப் பண்ணிகிட்ருக்கான். அவனை சுற்றி பாரு, ஒரு 4 பாடி கார்டு வேற, அவன் தாண்டி. அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக் தான் கெத்தாக அந்த கவுச்சில் உட்காந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோவா அவரோட ஃபேஸ் கூட தெரியல, பட் கண்ணு வந்து சிமிட்டி பார்க்குறீங்க. இப்போ அப்படி தான் ஏஞ்சு அவர்கிட்ட போகிறீங்க. நிம்மியா, ஏய் எங்கடி போகிற? நிம்மி இரு, கேப் வர இன்னும் 10 minutes ஆகும்ல, வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜெக்கி கிட்டே போகிறீங்க. அவரா ஜஸ்ட் உங்களை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஸ்லோவாக போயிட்டு அப்படியே அவரோட லேப்பில் உட்காடுறீங்க. அந்த பாடி கார்ட்ஸ் வேறு உங்களை தடுக்க பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ஓகே விடுங்க அப்படின்றாரு. அவங்களும் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்துக்கிட்டே, ஏய் ஹேண்ட்ஸம், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, ரியல்லி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க. எதுக்கு நீ என்ன ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கியா? என் ஃப்ரெண்டு சொன்னான். என்ன வேணும் உனக்கு? எதுக்கு என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? அவர் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேபி உனக்கு பிடிச்சிருக்கலாம், அதுக்கு தானே என்ன பார்க்குற. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ செம்மையாக இருக்க, எனக்கு ஒரு கிஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு அவரோட காலரை பிடிச்சி இழுத்து அப்படியே அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அவரும் உங்களுக்கு கிஸ் பேக் பண்ணுறாரு. இங்கே நிம்மியோட ஐஸா அப்படியே வைட் ஆகுது. என்ன பண்ணுறா இவ? நான் வேணாடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்காம அங்கே போயிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அவள் வேற புலம்பிக்கிட்டு இருக்கா. இங்கே ஜேகேவா உங்களை விட்டுற மாதிரியே தெரியல, லிட்ரலி உங்கள் லிப்ஸ் 8 பண்ணுற அளவுக்கு அந்த கிஸ் வந்து போகுது. இப்போ நீங்கள் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறீங்க. ஏ ஹேண்ட்ஸம், போதும், எனக்கு மூச்சு வாங்குது, போதும், என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவா, நான் போகணும்,
நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி போகிறீங்க. அவரா போகிற அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே தான் நிம்மியோட கிளம்பி போயிருந்துருப்பீங்க. இப்போ ஜேகே தான் அவங்க பாடி கார்ட்ஸ் கிட்ட இந்த பொண்ணு யாருன்னு விசாரிங்க. அவங்களும் ஓகே வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் ஜேகேவும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்துருப்பாரு. நீங்களா நெக்ஸ்ட் டே மார்னிங் செம்ம ஹெட்டை கூட ஏஞ்சிக்கிறீங்க. நிம்மியா அவங்கள முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்ருக்கா. இப்போ நீங்கள் நிம்மி என்னடி இப்படி தலை வலிக்குது, ரொம்ப குடிச்சிட்டேன் நான் நைட்டு. ஆமாம் குடிச்ச எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையிலே ஒன்று போடுறா. ஏன்டி அடிக்கிற, ஏற்கனவே தலை வலிக்குதுடி. ஆமாம் பின்ன ஒன்று அடிக்காம குடிச்சிட்டு நேற்றுக்கு நீ என்னெல்லாம் பண்ண தெரியுமா? நானா என்னடி பண்ண? எருமை மாடு அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? அடியே யாருன்னே தெரிலடி, பப்பில் ஒரு பையனுக்கு நீ கிஸ் கொடுத்தடி. என்ன கிஸ்ஸா? நானா? ஆமா கிஸ் தான், நீ தான். அறிவில்ல? என்னடி சொல்ற? ஆமாண்டி நாயே, நீதான். நீயா வாலண்டரியா போயிட்டு அவனுக்கு கிஸ் கொடுத்த. சே, கொஞ்சம் கூட அறிவே இல்லை போல உனக்கு. குடிச்சிட்டு என்னமோ பண்ணிட்டேன் போல நிம்மி. ஆமா குடிச்சா என்ன பண்றேனே தெரியாதா உனக்கு? எருமை மாடே. சே, நான் கூட என்னடான்னு பார்த்தேன். அவன் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான், நீயா தான் போய் அவனை பிடிச்சி இழுத்து கிஸ் அடிக்கிற. சே நிம்மி, சாரி நிம்மி. எதுக்குடி எனக்கு எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? நேற்று நீ இருந்த வேகத்துக்கு நைட்டுக்கு ஏதோ சம்பவம் நடக்கும்னு நினச்சேன். நல்ல வேலை வந்துட்ட ஏஞ்சிட்டு. என்னடி சொல்ற? ஆமாண்டி, அந்த அளவுக்கு இருந்ததுடி உங்க 2 பேத்துக்குள்ள அந்த கிஸ்ஸு. அவன் உன்னை சோஃபால போட்டு உன் மேல ஓவர் ஆகி எப்படி பின்ன தெரியுமா? என்ன என் மேல ஓவர்லாம் நானா? ஆமாண்டி, நீயா போயிட்டு அவன் மடியில் உட்காந்துட்டு அவன் லிப்ஸை பிடிச்ச. அப்புறம் அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆச்சு. அவன் உன்னை சோஃபாவில் படுக்க வச்சு உன் மேலே ஓவர் ஆகி கிஸ் பண்ணான். அது மட்டும் இல்லை, சொல்ல போனால் உன் நெக்கு அப்புறம் காலர் போனு அங்கெல்லாம் கூட அவன் மவுத்தெலாம் வச்சாண்டி. அப்புறம் நீ தான் போகணுன்னு என்னமோ சொன்ன, அங்கேருந்து வந்துட்ட. அவன் சைலண்ட்டாக ஆகிட்டான் அதுக்கப்புறம். இல்லை, நீ ஏதாவது கொஞ்சம் லீட் கொடுத்துருந்தன்னா நைட்டே அவ்வளோதான் வையன். நிம்மி இவ்வளோ பண்ணிட்டேனா? ஆமாண்டி, இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ என்னடி? ஆமா எருமை மாடு, இனிமே பப்பி ஏதாவதுன்னு சொன்ன காலை உடச்சிடுவேன் உன்னை. இல்லை நிம்மி, இனி நம்ம எங்கேயும் போவேணாண்டி. நம்ம சும்மா ஹாஸ்டல்லே இருக்கலாம், பப்புலாம் வேணாம். ஞாபகம் வச்சுக்கோ தடிமாடு அப்படி சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போயிடுறா. அப்படியே தான் அன்னைக்கு டே வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் நிம்மிக்கிட்ட, நிம்மி வாடி மாலுக்கு போகலாம், எனக்கு நிறைய வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குடி. சொன்னா என்ன கேட்கவா போகிற? சரி வா கிளம்பலாம் அப்படின்ட்டு நிம்மியும் சொல்கிறா. அப்படியே தான் நீங்கள் 2 பேரும் மாலில் வந்துட்டு ரோம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த டைமில் ஜேகே சம் ஒர்க் விஷயமா அவரும் அந்த மாலில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். இப்போ நிம்மி தான் ஜேகேவை பார்த்ததும் வயன் என்னடி அங்கே போகிறான் பார்த்தியா ஒரு பையன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நிம்மி செம்மையாக இருக்காண்டி. இருப்பான். என்னாச்சு நிம்மி? அன்னைக்கு பப்பில் உன்னை கிஸ் பண்ணது அவன் தாண்டி. என்ன? ஆமா வயன், அவன் தாண்டி. இப்போ இங்க கூட இருக்கான். இவனா? ஆமாண்டி. இவனை இரு நிம்மி வர அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க. இங்க நிம்மியா வேணாடி சொன்ன கேளுடி வயன். நீங்களா கேட்கவே இல்லை, ஓடி போயிட்டு அப்படியே ஜேகே முன்னாடி நின்றுட்டு உங்கள் ஹேண்ட் வச்சு ஸ்டாப் பண்ணுறீங்க. அவரோட கிளாஸஸ் எடுத்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீ தானே அன்னைக்கு பப்ல என் கூட அப்படி இப்படின்னு நீ தானே அது? எங்கடா பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு இருப்பாங்க போல இந்த பாய்ஸு. அன்றைக்கி தான் நான் குடிச்சிருந்தேன். நானாக வந்து உனக்கு கிஸ் பண்ணாலும் நீ எனக்கு கிஸ் பேக் பண்ணுவியா? குடிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டியா? மோசமானவங்க பாய்ஸு, பொண்ணு கிடைச்சா போதும்னு இருப்பாங்க, அப்படி தானே? என்னடி? என்ன?
என்ன என்ன எதுக்கு நீ என்ன கிஸ் பண்ண? எதுக்கு கிஸ் பண்ண? ஏண்டி அன்னைக்கு நானா வந்து உன்னை கிஸ் பண்ண? நான் சிவனேன்னு உட்காந்துட்ருக்கேன், நீயா வந்த மடியில் உட்காந்த, ஹேண்ட்ஸமாக இருக்க, எனக்கு கிஸ் வேணும்னு கேட்ட, நீயா என் லிப்ஸை கேப்சர் பண்ணி கிஸ் பண்ண. எல்லாம் நீ பண்ணிட்ட, இப்போ நான் பண்ணுறேன்னு ஏன் மேலே சொல்லிட்டு இருக்கியா நீ? ஆமாம் நான் பண்ணேன், அது குடிச்சதால பண்ணேன். நீ என்னை ஸ்டாப் பண்ணணும்ல, அப்புறம் எனக்கு நீ கிஸ் பேக் பண்ணியா? என் ஃப்ரெண்டு சொன்னான், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஐ எம் அ பிரேவ் கேர்ள் அண்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள், எனக்கு எல்லாமே தெரியும். சே சாரி டு மீ, சொல்லு சாரி. இப்போ அவர் ஒரு ஸ்டெப் அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்டில் வராரு. என்ன சாரியா? உனக்கா? நீ என்னை கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் கேட்டியா? குடிச்சிருந்த அதனால கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க. நானும் தான் அன்றைக்கி குடிச்சிருந்தேன், நானும் உன்னை முடிச்சு போட்டுட்டு குடிச்சிருந்தேன், அதான் உன்னை முடிச்சிட்டேன்னு சொன்னா நீ ஒத்துப்பையா? என்னடி சைலண்ட்டாக அப்படியே பின்னாடி போகிற? சொல்லு. அப்படின்னு நான் சொல்லியிருந்தா நீ ஓகேன்னு சொல்லியிருப்பியா? அது எப்படி? அதுக்கெல்லாம் ஓகே சொல்ல முடியும். இருந்தாலும் நீ பண்ணது தானே தப்பு. நான் ஏதோ குடிச்சிருந்தேன், நீ என்னை ஸ்டாப் பண்ண தானே பார்க்கணும். ஸ்டாப் பண்ண பார்க்கணுமா? நீ ஏன் வந்து ஆட்டிக்கிட்டு உட்காந்த, பார்க்க வேற நல்லா ஹாட்டாக இருந்த, நீ ஏன் கிஸ் கொடுத்த? நான் ஏன் வேணான்னு சொல்லணும்? சொல்ல போனா நீ தான் எனக்கு சாரி சொல்லிடு, இங்கேருந்து போகணும். என்ன நான் சாரி சொல்லணுமா? நான் ஏன் சொல்லணும்? உனக்கு அது வேற ஒரு ஆசையா? ஆமாண்டி, பின்ன நீயா வந்து கிஸ் பண்ண, நல்லா டெம்ப் பண்ணிட்ட. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும்னு நினைக்கும் போது எஞ்சி போயிட்ட. அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ பாட்டுக்கு நீ போயிட்ட, என்னோட லாஸ்க்கு அதுக்கு யார் பதில் சொல்லுவா? நீ தானே அதுக்கு காரணம். ஸோ முதல்ல நீ எனக்கு சாரி சொல்லிட்டு அன்னைக்கு எங்கே ஸ்டாப் பண்ணிட்டியோ அது கண்டினியூ பண்ணுற வேலை பாரு. எதை கண்டினியூ பண்ணணுமா? ஆமாம், அன்னைக்கு அன்கான்ஷியஸாக இருந்த மாதிரி என்கிட்ட வந்து எப்படி அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணிட்ட. இப்போ கான்ஷியஸாக தானே இருக்க. ஸோ அன்னைக்கு நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டனோ அது எல்லாமே நீ இப்போ எனக்கு கொடுக்க போறியா? என்ன இதோ பாரு, அன்னைக்கு ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டேன், இப்போலாம் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அப்படியே போய்ட்டு வால்க்கு ஹிட் ஆகுறீங்க. அவரா உங்களை வாலில் பின் பண்ண மாதிரி அப்படியே வந்து உங்கள் கிட்ட நிற்கிறாரு. என்ன இல்லை, நான் கேட்காமலே வந்து எனக்கு கிஸ் கொடுத்த, அப்புறம் மூடாக்கிட்ட போயிட்ட. என்னோட லாஸ்க்கு யார்டி ஆன்சர் சொல்லுவா? இப்போ நீ ஏன் வாலண்ட்ரியாக வந்த? அன்னைக்கு அப்படியே பண்ண இப்படியே பண்ணேன்னு கேட்குற. நான் சிவனேன் தானே போயிட்டு இருந்தேன். அகெயின் வந்து மீட் பண்ணதால எஸ் நீ தான் எனக்கு அதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி வேணா உனக்கும் சாரி சொல்லிடுறேன். என்ன விளாடுறியா? தள்ளு, நான் போகணும் அப்படின்ட்டு போகிறீங்க. இப்போ அவர் அகைன் உங்களை பிடிச்ச வாலில் பின் பண்ணுறாரு. என்னடி என்ன போகணும்? கம்முன்னு போகிறவனை பிடிச்சி வம்பு கிழத்துட்டு தள்ளு நான் போகணுன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன விளையாட்டு காட்டுறியா? கொடுடி, அட்லீஸ்ட் ஒரு கிஸ் ஆச்சும் கொடுத்துட்டு போ. அன்னைக்கு செம்மையா பண்ண நீ அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. நீங்களா அப்படியே தான் உங்கள் லிப்பை வந்துட்டு பைட் பண்ணுறீங்க. அது வந்து அது அன்றைக்கி ஏதோ அப்படி இதோ பாரு, என்ன வம்பு கிழக்காத சொல்லிட்டேன். இதோ
நான் அன்றைக்கி தெரியாமல் பண்ணிட்டேன், நீ எனக்கு சாரி சொல்லு, நான் இங்கேருந்து போயிடுவேன். சொல்ல முடியாது. நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணிக்கோ, நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கிட்ட லீன் ஆகுறாரு, லைக் கிஸ் பண்ணுற மாதிரி. நீங்களா டைட்டாக உங்கள் ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, வேணாம் 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 வேணாம், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இப்போ அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. என்னடி, என்ன வேணாம்? எதுவுமே வேணாம், நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன். அது வந்து நானே சாரி சொல்லிடுறேன், சாரி மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க. அவரா ஓடுறவங்கள பார்த்து அப்படியே தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தான் ஒரு 2 days கிட்டே போயிருந்துருக்கோம். உங்களோட லாஸ்ட் எக்ஸாம் இன்னைக்கு அதை வேற கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, நிம்மி நம்ம தான் லாஸ்ட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, வெளியில் எங்கேயாவது போகலாம் வாடி. எதுக்குடி? வாடி, ஹாஸ்டல் போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாண்டி, தூங்கலாண்டி. ஏ வா நிம்மி, எங்கேயாவது போகலாம், மூவி பார்க்கு அந்த மாதிரி எங்கேயாவது போகலாம் நிம்மி. சொன்னால் கேட்கவா போகிற? சொன்னால் கேளு, எங்கேயுமே வேணாண்டி. இல்லை எனக்கு போய் தான் ஆகணும், ப்ளீஸ் நிம்மி. சரி கேட்க மாட்டேன். எங்கே போகலாம்? எங்கன்னு தெரியல, எங்கேயாவது போகலாம். எங்கே போகணுன்னு தெரியலையா? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போகிறீங்க. இப்போது சம் பார்க் மாதிரி இருக்குது, நீங்கள் வந்துட்டு அங்கே தான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த டைமில் ஜேகே கூட அந்த பிளேஸில் தான் வந்துட்டு இருக்கார். அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களா அந்த குழந்தைகிட்டலாம் விளாண்டுக்கிட்டே ஜாலியாக இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே தான் ஸ்லோவாக உங்ககிட்ட வராரு. அவங்களோட காட்ஸ்லாம் அங்கேயே விட்டுட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்ததோ இவனா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒழிஞ்சிக்கிறீங்க. அவரா, ஏய் வெளியில் வாடி, பார்த்த உன்னை. பார்த்தா என்ன, போயிடு, என்ன எதுக்கு கூப்பிட்டுட்ருக்க? உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் கூப்பிட்டுட்ருக்கேன். வெளியில் வாடி. என்ன உனக்கு? போ, நான் வரலை. ஏன் வரலை? இவ்வளோ நேரம்லாம் என்னை பார்த்தாலே அவ்வளோ வாய் பேசுவ, இன்னைக்கு என்ன என்னடி ஒளிஞ்சிக்கிற? ஆமாம்ல, நம்ம ஏன் பயப்படணும் இவனுக்கு அப்படின்ட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு, ஆமாம் நான் ஏன் பயப்படணும்? அது உனக்கு, உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? என்ன உனக்கு, எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்ட? சரியான வாயில்லை உனக்கு. பரவாயில்ல, இந்த திமிரு கூட அழகாக தான் இருக்கு. இதோ பாரு, இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒன்றும் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் பெழுகிற பொண்ணு கிடையாது. நான் ரொம்பவே டஃப்பான பொண்ணு. உன்னாலெல்லாம் என்னால் ஃபால் ஆக்க வைக்க முடியாது, புரியுதா? அவரா ஒரு ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே, நான் எப்போ சொன்ன உன்னை ஃபால் ஆக வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு. என்னடி அப்போது உன் மனசில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா என்? இல்லை 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 இல்லை, ஏதோ சும்மா சொல்லிட்டேன். நீ சொன்னது கேட்க சும்மா சொன்ன மாதிரி தெரியலையே, உன் மனசுலேருந்து வெளியில் வந்த மாதிரி தானே தெரியுது வயன். அப்போ உனக்கு என் மேலே ஆசை அப்படி தானே அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. இந்த சைடு நிம்மியா சொன்னேன், வேணாண்டி எங்கேயும் போ வேணாம், ஹாஸ்டல் போய்ட்டு நிம்மதியாக இருக்கலான்ட்டு. கேட்பாளா? அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா. இப்போ பாரு இவனோட தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. அவரா ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஒரு ஸ்டெப் அப்படியே பேக் போயிட்டுருக்கீங்க. இதோ பாரு, நீ என்னை பார்க்குறப்பல இப்படி தான் பண்ணிகிட்ருக்க. எதுக்கு இப்போ நீ இப்படி கிட்ட வந்துட்டுருக்க? எதுக்குண்ணா, எனக்கு உன்னை பார்க்குறப்பெல்லாம் என்னென்னமோ தோணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ண முடியலடி. இப்போ கூட பாரு, நான் என்னோட வேலையாக வெளியில் வந்தேன், நீயும் இங்கே தான் இருக்க. பார்த்துட்டு சும்மா எப்படி போகிறது, அதான் கிட்ட போயிட்டு உன்கிட்ட இந்த ஏதாவது எடுத்துக்கலான்னு வந்துட்டேன். என்ன ஏதாவது எடுக்க போறியா?
ஆமாண்டி, ஏதாவது எடுத்துக்க போகிறேன். என்ன எடுத்துக்க போகிற? ஆ, நான் சொல்லிட்டேன், நான் ரொம்ப ரக்கடான பொண்ணு, என் கூட வச்சுக்காத. ஓ, ரக்கடான பொண்ணா? சரி காட்டு. ஓ, ரக்கட்னஸ் எப்படி இருக்குண்டு காட்டு. இதோ நீ வேணும்னே என்னை வம்புக்கு இழுக்கிற. ஆமாண்டி, வேணும்னே தான் வம்புக்கு இழுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே உங்க இப்போ பிடிச்சி அவர்கிட்ட இழுத்துக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவரோட பாடிக்கு பம்ப் ஆகிட்டு நிற்கிறீங்க. அவரா உங்கள் ஐஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அவரோட ஐஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய், கண்ணாலேயே நான் மயக்கிறல்ல. எனக்கே தெரியலடி எப்படிதான் நீ என்னை அட்ராக்ட் பண்ணிட்டேன்ட்டு. உன்னோட லிப்ஸ் அது எனக்கு வேணும் வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. இப்போ கூட அது எனக்கு வேணும்னு தான் தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வெடுக்குன்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களா உங்கள் ஐஸை அப்படியே வைடாக்கி அந்த கிஸ்ஸை வாங்கிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு 2 மினிட்ஸ்க்கு உங்கள் லிப்ஸ் அப்படியே சக் பண்ணி விட்டுறாரு. ஹே, ரொம்ப நல்லா இருந்துச்சுடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட ஸ்மெல், உன்னோட டேஸ்ட், எவ்ரிதிங். உன்கிட்ட என்ன இழுத்துட்ருக்கு. நான் லாஸ்ட் டைமே சொன்னேன்ல, நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணமோ அதை கண்டினியூ பண்ணலாமான்ட்டு. என்ன சொல்கிற? என்ன இப்படிலாம் நீ பேசிகிட்ருக்க? நான் கூட சரி ஓகே விட்டுடலான் தான் நினச்சேன். ஆனால் நான் எங்கெல்லாம் போகிறேனோ நீ அங்கெல்லாம் வந்துட்டுருக்க. என்ன பண்ணுறது? இது கூட ஒரு குட் சைன் தான் போல பையன். ஸோ எங்கே விட்டமோ அதை கண்டினியூ பண்ணிடலாமா? நீ என்ன வீடு அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஓட பார்க்குறீங்க. அவரா, ஏய் என்ன ஓடுற? சரி ஓகே ஓடு. இன்னொரு வாட்டி நீ எங்கேயாவது என் கண்ணில் பட்ட கன்ஃபார்ம் அன்றைக்கே நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிடும்டி, ஞாபகம் வச்சுக்கோ. நீங்களா அப்படியே ஓடிட்டு அவரை பார்க்குறீங்க, ஓடுறீங்க, அப்படியே தான் ஓடி போயிருந்துருப்பீங்க. அப்படியே தான் ஹாஸ்டலில் நிம்மி தான் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கா. சொன்னேன் எங்கேயும் போவேனாடி, சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. கேட்டியா? கேட்கவே மாட்டேன். போய் அவன்கிட்டயே மாட்டிகிட்டு இருக்க. அறிவே இல்லை. நீ மட்டும் இல்லாமல் என்னையும் கூட கூட்டிகிட்டு போகிற. எனக்கு கோபமாக வருது பையன். சொன்ன ஏதாவது கேட்பியா? கேட்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. நீங்களா ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு. கூட வர உனக்கு எப்படி இருந்தா அனுபவிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்டி அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸு. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போயிருந்துருக்கோம். நிம்மியா எங்கேயோ போயிட்டு ஹாஸ்டலில் தான் ரோம் பண்ணிவிட்டு அகெயின் உங்களை தேடி தான் வரா. பையன், இன்னைக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று தெரிஞ்சதுடி. என்னது நிம்மி? இங்கே பாரு இந்த மேக்சினை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அதில் ஜங்குக் பற்றி தான் இருக்குது. ஒரு பெரிய மாஃபியா, சவுத் கொரியாலேயே கிங் மாஃபியா அப்படின்ற மாதிரி என்னென்னமோ ஆர்டிக்கல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. என்ன, இவன் மாஃபியாவா? ஆமாண்டி, இது தெரியாமல் அவன் கூட போயிட்டு நீ வம்பு கிழக்க பார்த்த அன்றைக்கி மாலில். நல்ல வேலை கன் எடுத்து மண்டையில் வச்சு ஷூட் பண்ணாமல் என்னமோ பேசி விட்டுட்டான் பையன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு உன் ஃபோட்டோ செவத்துக்கு தொங்கிட்டு இருந்திருக்கும்ல. நீங்களா இவன் மாஃபியாவா? ஆமாம் நிம்மி, நீ சொல்கிறதுக்கு கரெக்டு தாண்டி. நான் பண்ண ஓவர் ஆக்ஷனுக்கு அவன் என்னை ஷூட் பண்ணாமல் விட்டதே நல்லது அன்னைக்கு. இல்லைனா ஆமாம்ல, என் ஃபோட்டோ வால்க்கு தான் தொங்கிருந்துருக்கோம்ல ஒரு மாலையோட அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. கொழுப்படி, உனக்கு கொழுப்பு நல்லா இறங்கணும். இறங்கிடுச்சா இப்போது? போயும் ஒரு மாஃபியாவை கிஸ் பண்ணியிருக்க, அவன் கூட போய் மிரட்ட பார்த்துருக்க. நல்ல வேலை உன் டைம் ஏதோ நல்லா இருந்ததுனால தப்பிச்சிட்ட. எக்ஸாம்ஸும் முடிஞ்சிச்சு பையனே. நீ வீட்டுக்கு ஓடிடு. இங்கே கொரியாவில் இருக்க வேணாம். இந்த ஹாலிடேஸ் இந்தியாவுக்கு போயிட்டு அகைன் வரலாம். ஆமாம் நிம்மி,
எனக்கும் அப்படி தான் தோணுது. போயிடலாம். இங்கே இருந்தனா அவன் கண்ணில் மாட்டாமல் இருக்கணும். மாட்டிட்டனா இந்த வாட்டி வச்சு செஞ்சுடுவான். ஆமாம் ஆமாம் ஓடிடணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு இந்தியாவும் கிளம்பி போயிடுறீங்க. இந்த சைட் ஜேகேவை பார்த்தா ஜேகே அம்மா தான் ஜேகே கிட்ட, ஜங்கோக் ஆமாம் சொல்லுங்கள், நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம இந்த வீக் இந்தியா போக போகிறோம். மா ஞாபகம் இருக்குது, பட் எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கே. ஜங்கோக் எப்போவுமே இருக்கிறது தானே இந்த வேலையெல்லாம். அம்மாக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. எப்போவுமே மாஃபியா, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு டீலிங்கு என்னென்னமோ சொல்லி நீ போயிட்டா ஒரு 3 மாதத்துக்கு கூட வரவே மாட்டேன். ப்ளீஸ் அம்மாக்காக இந்த ஒரு வாட்டி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்காக இந்தியா போகலாமே. ஒரு 10 days தான், அப்புறம் பேக் வந்துடலாம். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கும் ஒரு புது உலகம் பார்த்த மாதிரி இருக்கும். சொன்னா கேளு, போகலாம். அம்மா நீ வர, அவ்வளோதான், வேறு எதுவும் பேசாத. சரிங்கம்மா போகலாம். சரி அப்படின்ட்டு அவங்களும் போயிருந்துருப்பாங்க. அப்படியே தான் இப்போ 1 week கிட்ட பாஸ் ஆகிருந்துருக்கோம். நீங்களா ஹாஸ்டலில் வந்ததும் நல்லா சாப்பிட்றது தூக்குறது இந்த மாதிரி வேலை தான் உங்கள் வீட்டில் பார்த்துட்ருக்கீங்க. ஒன் ஃபைன் மார்னிங் உங்கள் அம்மா வந்துட்டு எழுப்பிட்டுருக்காங்க உங்களை. பையன் கெரும மாடே ஏந்திரிடி, வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், தூங்குறது சாப்பிட்றது இதுதான் உனக்கு வேலையாக இருக்குது. மா என்னம்மா ஏந்திரடி, இன்னைக்கு வீட்டுக்கு உங்கள் அத்தை அப்புறம் உன் அத்தை பையன் வரலாம் வராங்கடி. என்ன அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏன் உட்காருங்க. ஆமாம் உங்கள் அத்தை தான். அம்மா என்ன சொல்கிற, அவங்கள அப்போ எப்பயோ சின்ன வயசில் பார்த்தது, இப்போ என்ன இங்கே வராங்களா? ஆண்டி வராங்கடி, உங்கள் அப்பாவும் உங்கள் அத்தையும் பேசிக்கிட்டாங்க. ஸோ அவங்க இப்போது நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. அப்படியா? அப்படி தான். போ சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு ரூம்லாம் நீட்டாக வச்சுக்கோ. சரிங்கம்மா அப்படின்ட்டு அப்படியே தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாஃப் சாரி வேர் பண்ணிவிட்டு உங்கள் அத்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா தான், வயன் கீழே வாடி, உங்கள் அத்தைலாம் வந்துட்டாங்க வா. இப்போ நீங்கள் ஸ்லோவாக அப்படி வெளியில் வரீங்க. வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அத்தை கூட ஜங்குக் தான் அப்படியே வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. ஜங்குக்கா அவரோட கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வைட் ஐஸில் அவரும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா ஒன்றுமே புரியல. இவனா அத்தை கூட வரா, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் இன்னும் ஷாக்கிங்கில் தான் உங்களை பார்க்குறாரு. இப்போ உங்கள் அம்மா, பையன் இவங்க உங்கள் அத்தை உனக்கு தெரியும்ல, அப்புறம் இது ஜங்குக் அவங்களோட பையன். அத்தை பையனா அப்படி சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸு. இப்போ அவர் உங்களை பார்த்து, ஓ மாமா பொண்ணா அப்படின்ட்டு அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. கொரியாவில் ஒரு வேஷம், இந்தியாவில் ஒரு வேஷம். கொரியாவில் என்னடானா குட்டி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தெரிய வேண்டியது, இந்தியாவில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு குடும்ப குத்து விளக்க மாதிரி இருக்கா. சரி நல்லதாக போச்சு, நம்ம மாமா பொண்ணு தானே அப்படின்ட்டு அவரோட மனசில் அப்படிதான் வெளியில் வந்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. அப்படியே தான் கொஞ்சம் டைம் வந்து போகுது. உங்கள் பேரண்ட்ஸு அப்புறம் உங்கள் அத்தை எல்லாருமே நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களா அப்படியே ஓரக்கண்ணால் ஜங்குக்கை பார்க்குறீங்க. உள்ளுக்குள்ளே வேறு ரொம்ப பயமாக இருக்குது. இவன் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு தானே இங்கே ஓடி வந்துட்டேன், பார்த்தா இவன் இங்கேயும் வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸு அவருக்கா. இந்த 10 days ஒன்று எப்படி பார்க்காம இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வந்துட்டேன் அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு. இப்போ உங்கள் அம்மா தான், வயன் நீ ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட ரூம் காமி, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பான், பாவம் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்களே, நான் அத்தையை கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம் நான் அத்தையை கூட்டிகிட்டு போகிறேன், நீயே அவரை கூட்டிகிட்டு போ. ஏய் போடி கூட்டிகிட்டு போ. ஏய் கூட்டிகிட்டு போனேன். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கிட்டே போகிறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே ஏஞ்சி நிற்கிறாரு. இப்போ அப்படி தான் ஸ்லோவாக வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி அவர் ரூமை காட்டுறீங்க. இதுதான் உங்கள் ரூம் அப்படி சொல்லிட்டு ஹெட் டவுன் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அவர், ஏன்
உள்ளெல்லாம் வந்து காட்ட மாட்டிங்களா பையன்? ஆ ம் சரி அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போங்க. இப்போ அவர் உள்ளே போனதும் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி வெடுக்கடி உள்ளே இழுத்துடுறாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அவர் அப்படியே ஓலுக்கு பின் பண்ணுறாரு. ஏய் என்னடி, கொரியாவில் ஒரு வேஷம், இந்தியாவில் ஒரு வேஷமா நீ? ஆ என்ன? ஆமாம், அங்கே என்னடாண்ணா குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு பப்பில் குடிச்சிட்டு ஆடிட்டுருப்ப. இங்கே என்னடாண்ணா ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக கவரப் ஆகிட்டு குடும்ப குத்து விளக்க மாதிரி கலர் காட்டிகிட்ருக்கியா? அது வந்து இல்லை 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 ஆக்சுவலி அன்றைக்கி பாப்புக்கு அன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் குடித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் குடித்ததும் கிடையாது, பப்புக்கு வந்ததும் கிடையாது. தெரியாமல் வந்து உங்களை கிஸ் பண்ணிட்டேன். சாரி. ஓ சாரி. அன்றைக்கி மாலில் நான் தான் சாரி சொல்லணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தேன். தப்பு தான் என்ன மன்னிச்சிடு. ஆக்சுவலி எனக்கு நிம்மி அப்போ தான் சொன்னான் நீ கிஸ் பண்ணது இந்த பையனை தாண்டின்ட்டு. அந்த கோபத்தில் வந்து என்னென்னமோ பேசிட்டேன். தப்பு பூரா எந்த தான் நானாக வந்து கிஸ் பண்ணிவிட்டு உன்ட்ட சாரி கேட்டுட்டேன். சாரி என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். ஆஹாம் அப்படியா? ஆமாம் நான் கொரியாவில் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு என் அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிடாத ப்ளீஸ். அவங்க என்னை நல்ல பொண்ணு நினச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக போயிடும். அப்புறம் என்ன கொரியா கூட அனுப்பவே மாட்டாங்க, வீட்லேயே லாங் பண்ணி வச்சுடுவாங்க. ப்ளீஸ் ஜங்குக். ஆஹம் நல்லா இருக்கே. அப்போது வீட்டில் போய் சொல்லிட்டா நீ இங்கே இருப்பியா? நல்லா இருக்கே. அதை வேணா நான் பண்ணி பார்க்கட்டா? வேணாம் நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், வேணாம். ஓகே, யோசிச்சு பார்த்தா பாவமாக தான் இருக்குது. வீட்லேயே லாக் பண்ணிட்டா அப்புறம் காலேஜ் எப்படி படிப்பேன்? கரெக்டு தான். சரி, எப்படியோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அன்னைக்கு பாதியில் விட்டது இப்போயாவது கண்டினியூ பண்ணலாமா? என்ன? ஆமாண்டி, அன்னைக்கு பாதியில் விட்டது இந்தியாவில் முடிச்சிடலாம். ஏதோ பாரு, நான் ஏதோ இப்படி மாட்டிக்கிட்டேன்ட்டு நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து சொல்லிட்டேன்ல, தெரியாமல் பண்ணிட்டேன்னு என்ன மன்னிச்சிடு ஜங்குக். மன்னிச்சிடுறேன். அந்த பாதி இப்போ வேணாம், அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு கிஸ்ஸை மட்டும் கொடு. என்ன கிஸ்ஸா? ப்ளீஸ். சாரி. ஆஹாம் அத்தை அப்படி சொல்லிட்டு கத்துறாரு உங்கள் அம்மாவை தான். இப்போ நீங்கள் வெடுக்குன்னு ஒரு காலரை பிடிச்சி கிட்ட எழுத்துட்டு அப்படியே அவரோட லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஐஸும் வைட் ஆகுது, அவரோட ஐஸும் வைட் ஆகுது. இப்போ அப்படியே தான் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட அந்த கிஸ் போயிருந்துருக்கோம். இப்போ நீங்கள் அந்த கிஸ்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணுறீங்க. அதை கொடுத்துட்டேன்ல, இனி அம்மா கிட்ட சொல்லுவேன், அப்பா கிட்ட சொல்லுவேன்லாம் மிரட்டக்கூடாது. புரியுதா? நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வெளிலே போகிறீங்க. ஏய் என்ன ஜங்குக், இங்கே இருக்கிற நாள் ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது நீ தான் பார்த்து பண்ணணும், புரியுதா? பண்ணிடுறேன். உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் பார்த்து பண்ணிடுறேன். சரி, இப்போ போயிட்டு ஒரு கப் காஃபியோட வா. சரி, எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு குடுன்னு கீழே போயிட்டு சூடாக ஒரு காஃபியை போட்டு அகைன் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவரா உங்களுக்காக தான் லிட்ரலி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக், இதோ உங்கள் காஃபி. ரொம்ப ஹாட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை செடியோசிங்காக பார்க்குறாரு. நீங்கள் என்னது? காஃபி ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அந்த கப்பை வாங்கிக்கிறாரு. இந்த காஃபி தான் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு நினச்சேன், அதை விட ஹாட்டாக நீ இருக்கியே.
இப்போ பாரு, இப்படிலாம் தான் பேச வேணான்னு சொல்கிறேன். அதான் உனக்கு என்ன வேணுமோ இல்லை நான் பார்த்து பார்த்து பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல. இப்போல்லாம் என்கிட்ட பேசாத. அட, பேசலைன்னா எப்படி? நீ தான் என்னோட முறை பொண்ணாச்சே. உன்கிட்ட பேசாமல் வேற யார்கிட்டடி பேச முடியும்? அப்புறம் நீ தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் என்னோட கிஸ்ஸை எடுத்துக்கிட்டது. அது மட்டும் இல்லை, நீ தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு அப்படி இப்படின்னு பார்த்து அப்படி இப்படின்னு எனக்கு பண்ணணும்னு தோணுதும் உன்கிட்ட தான். இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னை பற்றி விசாரிக்க கூட சொன்னேன். பாய்ஸும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு நம்ம கண்ட்ரியில் வேறு கண்ட்ரிலேருந்து படிக்க வந்திருக்கா, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறான்ட்டு எவ்ரிதிங் எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நீ அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பப்புக்கு வந்த, அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் குடித்த, எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சு தான் உன்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் மாலில் மீட் பண்ணது அன்எக்ஸ்பெக்டட் தாண்டி. நீயா வந்து மாட்டிக்கிட்ட. அன்றைக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி, அதுக்குள்ளே வேணான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியோ இப்போது நல்லா பசமாக மாட்டிக்கிட்டேன். சரி வா, இங்கே வந்து என் லேப்பில் உட்காரு. நான் உட்கார மாட்டேன். ஏன் உட்கார மாட்டேன்? பப்பில் நான் உன்னை கூப்பிட்ட நாடி உட்கார சொல்லி நீயா வந்த உட்கார்ந்த. இப்போ உட்காருன்னு சொல்லி நானா கேட்குறேன், மாட்டேன்ற. ஏன், எதுக்கு மாட்டேன்? அதான் தெரியாமல் அன்றைக்கி வந்துட்டேன்னு சொல்கிறேன்ல. எனக்கே நான் அதையே சொல்கிறேன். ப்ளீஸ், நான் உட்காரல, வேணாம். ஓஹோ, அப்படியோ? அத்தை, அம்மாவா அப்படி சொல்லிட்டு குடுன்னு போயிட்டு அப்படியே அவரோட லேப்பில் உட்காடுறீங்க. குட். இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி உட்காரடி, கம்ஃபர்டபுளா அப்படின்ட்டு அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஹிப்பில் வச்சு அப்படியே உங்களை கிட்ட அணைச்சிக்கிறாரு. நீங்களா அவரோட பாடிக்கு பம்ப் ஆகிட்டு போய் நிற்கிறீங்க. இப்போ உங்கள் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்த்துட்ருக்காரு. என்ன, ஏன் அப்படி பார்த்துட்ருக்க? நல்லா இருக்க, நல்லா கும்மனே இருக்க. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஏண்டி, எதுக்கடி பப்பில் வந்து என்ன பார்த்த? எதுக்கு என்ன கிஸ் பண்ண? எதுக்கு என்ன டெம்ப்ட் பண்ண? ஓ மேலே இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி எதுக்கு என்ன பண்ண? உன்னோட ஞாபகமாகவே இருந்துச்சு. அப்பப்போ வந்து உன்னை சைட்டு கூட அடிச்சுட்டு போனேன். உனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் பொண்டாட்டியா நீ தான் எனக்கு வேணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ணை பார்த்து இவதாட நமக்கு அப்படின்னு தோண வச்ச பொண்ணு நீதான். நீங்களா அவர் சொல்கிறது அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. அவர் அப்படியே ஸ்லோவாக உங்கள் கிட்ட லீன் ஆகிட்டு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருக்கு கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த டைமில் உங்கள் அம்மா தான் வயன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வெடுக்குன்னு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. ஜாங்கோக், அம்மா. புரியுது. சரி போ, நைட்டுக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். நைட்டுக்கா? ஆமாண்டி, நைட்டுக்கு தான் கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியில் போயிட்டுறீங்க. இப்போ உங்கள் அம்மா கிட்ட தான், அம்மா என்ன எதுக்கு என்ன கத்திக்கிட்டே இருக்க, நொய்யின்ட்டு. அட எதுக்குடி அப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஸ்நாக்ஸ் பண்ணேன், இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஜாங்குக்கு கொடுப்பேன் தான் கூப்பிட்டேன். ஆமாம், நல்ல சம்பவம். கேட்டு விட்டுட்டு ஜாங்குக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுமா அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸு. என்னடி வாய்க்குள்ளேயே எதமோ பேசிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, கொடு. என்ன எடுத்துகிட்டு போகணும்? ஏதோ இங்கே வச்சுருக்கேன் பாரு, எடுத்துகிட்டு போயிட்டு கொடு.
ம் சரி அப்படின்ட்டு அந்த பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு தான் கொடுத்துட்ருக்கீங்க. அவரா, என்னடி இது? ஸ்நாக்ஸு அம்மா பண்ணாங்களாம், கொடுக்க சொன்னாங்க. ஓஹோ அப்படியா, சரி கொடு அப்படின்ட்டு அந்த பிளேட்டை வாங்கிட்டு அப்படியே அந்த பெட்டில் வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன, எதுக்கு அப்படி பார்க்குற? நல்ல சம்பவம், அத்தை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஹேப் சரியில்ல, செம்மையாக இருக்கடி. ஷார்ட் ட்ரெஸ் விட உனக்கு ட்ரெடிஷ்னல் ரொம்ப நல்லா இருக்கு வயன். லைட்டாக இப்போ தெரியுது, பார்க்கவும் செம்மையாக இருக்க. ரொம்ப ஹாட்டாக இருக்க. நான் கொடுத்த வச்சவன் தான் போலையே அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கா லைட்டாக ப்ளஷ் ஆகுது. நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வெளியில் ஓடிட்டுருங்க. இப்போ உங்கள் ரூமில் பெட்டில் தான் ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இவனுக்கெலாம் எவ்வளோ பயந்தேன், பார்த்தா இவன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா நம்மக்கிட்ட அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே நீங்கள் நல்லா ஹேர் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சாரீ வேர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே வரீங்க கீழே. ஜங்குக்கா அப்படியே தான் உங்களை வச்சுக்கன்னு வாங்காமல் அப்படி பார்த்துட்ருக்காரு. நல்லா ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு லைட்டாக உங்கள் ஹிப்லாம் ரிவீல் ஆகுது. பார்க்க அப்படி இருக்கீங்க. அவருக்கா, பா யாருடா இவ இப்படி இருக்கா அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸை அப்படியே தான் நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டு அப்படி கீழே வந்துட்டு நேராக கிச்சன் தான் போகிறீங்க. இப்போ ஜங்குக்கா இங்கிட்டும் அங்கிட்டும்னு சொல்லிட்டு 2 சைடும் பார்க்குறாரு. யாரும் இல்லை போல், நேரம் உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே அப்படியே தான் வராரு. நீங்களா லைக் அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரியுது. அவர் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. சம்திங் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவர் ஸ்லோவாக வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணுறாரு. நீங்களா, என்ன பண்ணுற ஜங்கோக்? ஏன் தெரியலையா உனக்கு? ஏண்டி சாரியை கட்டி என்ன இன்னும் டெம்ப் பண்ணிகிட்ருக்கியா? சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு மார்க்கமாக இருக்க, என்னை ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அகைன் அண்ட் அகைன். ஏண்டி என்ன, ஏண்டி இப்படி கொல்ற? முடியலடி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் நெக்கில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா அந்த கிஸ் ஒரு மாதிரி டெம்டேஷனு. ஜங்கோக் என்னடி? இந்த ஹிப்பு வேறு சுத்தமாக முடியலை என்னால். செம்மையாக இருக்க பையன். நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணமோ அதை இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நைட்டே, இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு உங்களோட முதுகில் தான் ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. அவர் சொல்லிவிட்டு அப்படியே போயிருந்திருப்பார். இப்போது உங்கள் அம்மா தான் அந்த கிச்சனுக்குள்ளே வராங்க. நீங்களா அந்த கிஸ்ஸை இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா, ஏய் என்னடி நடந்ததுங்க? நீங்கள் வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அம்மா நீயா எப்போ வந்த? ஏய் நான் எல்லாம் கேட்டேன்டி, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஜங்குக்குன்ன கேஸ் பண்ணிட்டு இருக்கா, என்ன போயிட்டு இருக்கு வயன்? அம்மா அது வந்து, ஏய் சொல்லி தொலைடி, என்ன நடக்குது? அது வந்து ஜங்குக்கு என்ன பிடிக்குமா உனக்கு? எனக்கும் தான் பிடிக்குமா. ஐயோ, அப்போ இது இப்படி விடக்கூடாதே. நான் கேட்டேன், இன்னைக்கு ராத்திரி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான். இது அப்படி விடக்கூடாது. எங்கள் ஜங்குக்கு அம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே வெளில போகிறாங்க. அங்கே ஜங்குக்கு அம்மா உங்கள் அம்மாவை தான் தேடிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் அட் எ டைமில் மீட் பண்ணுறாங்க. அண்ணி இப்போ உங்கள் அம்மா, என்னதான் தேடுறீங்களா அண்ணி? ஆமாங்க அண்ணி, உங்களை தான் தேடுறேன். நீங்களும் என்ன தான் தேடுறீங்க போல்? ஆமாங்க அண்ணி அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படி தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா, என்ன அண்ணி, என்ன விஷயம், ஏன் தேடுறீங்க?
அது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் தேடுறீங்க? எனக்கும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் அண்ணி, அதான் உங்களை தேடிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா? சரி சொல்லுங்கள் அண்ணி. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா ஜேகேக்கும் வயனுக்கும் கல்யாணம் அப்படின்றாங்க. இந்த சைட் ஜங்குக்கு அம்மாவும் சேம் டைமில் ஜேகேக்கும் வயனுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவா, நீங்களும் அதை பற்றி தான் யோசிக்கிறீங்களா? நீங்களும் அதை பற்றி தான் யோசிக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு ஆக்வர்ட் ஸ்மைலு. இப்போது உங்கள் அம்மா தான், சீக்கிரம் முடிச்சிடலாம், ஜங்குக்கு அம்மாவும் சேம் டைமில் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. 2 பேரும் இப்படி தான் கைனுமா அப்படின்றீங்க. இப்போது உங்கள் அம்மா தான், அண்ணி அது 2 பேருக்கும் 2 பேர் மேலே விருப்பமா, அதான் நீங்கள் 10 நாளில் இங்கேருந்து கிளம்பிடுவீங்களே, அதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடலான்ட்டு தான் நினைக்கிறேன் அண்ணி. இப்போ ஜேகே அம்மாவுமே, ஆமாங்க அண்ணி, நானும் இதே தான் சொல்ல வந்தேன், 2 பேர்த்துக்கும் இன்ட்ரெஸ்டாக முடிச்சிடலாமே, இதுதான் எனக்கும் கரெக்டுன்னு தோணுச்சு, அதான் நானும் உங்களை தேடினேன். அப்பா சரிங்க அண்ணி, ரொம்ப நாள் கூட எடுக்க வேணாம், ஒரு 2 நாள்லேயே முடிச்சிடலாம். ஆமாங்க அண்ணி, எனக்கும் அதுதான் கரெக்டுன்னு தோணுது, 2 நாள்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. பிகாஸ் கிச்சனில் நடந்தது உங்கள் அம்மா மட்டும் இல்லை, ஜேகே அம்மாவுமே அதை பார்த்துருந்துருப்பாங்க. அதனால தான் அவங்களும் உங்கள் அம்மாவை தேடி இருந்திருப்பாங்க. இப்போது உங்கள் அம்மா தான் உங்களை தேடி வராங்க. ஏ வயன். அம்மா என்னம்மா? நான் ஜங்குக்கு அம்மா கிட்ட பேசிட்டேன்டி, இன்னும் 2 நாள்லேயே கல்யாணம் வச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா இந்த 2 நாள் சும்மா இருடி, ஏதாவது பண்ணி தொலைச்சிட போகிற. அம்மா என்ன பேசுகிற நீ? நல்லா கேட்டேன்டி, ஜங்குக்கு உன்ட்ட பேசினது ஃபுல்லாக கேட்டேன், அதுக்கு தானே அவசரமாக இப்போ இந்த மேரேஜே நான் வச்சுட்றது. 2 நாள் மட்டும் சும்மா இருங்கடி, அதை சொல்லதான் தான் வந்த பையன், புரியுதுல? பாய்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து இருக்கணும், புரியுது தானே? புரியுதுமா. குட். ஜங்கு கூட ஏதாவது ட்ரை பண்ணானா, நீ 2 நாள் தானே அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ போ, இதெல்லாம் மாதிரி சொல்லிட்டு இருப்ப. ஆமாம், உனக்கு அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, பார்க்கவே அப்பாவி மாதிரி இருக்க, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நானா அப்பாவியா அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸு. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், அப்போல்லாம் எதுவும் நடக்காது, நீ போ. சரிடி அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா ஜங்குக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோம். இப்போ அவராக அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்க்குறது நல்லா தெரியுது, நீங்கள் அப்படியே உங்கள் ஹெடை டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் அப்படியே பெப்பர் பேன் முழிச்சிட்ருக்கீங்க. இப்போ அவர் உங்கள் கிட்டே என்னடி 2 பேர்த்துக்கும் கல்யாணமா அம்மா சொல்கிறாங்க, என்னாச்சு திடீர்னு? அது என்னடி போய் என்னாச்சு? அது நீங்கள் கிச்சனில் என்கிட்ட பேசுனது அம்மா கேட்டுட்டாங்க, அதான் நம்மளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன கேட்டுட்டாங்களா? ஆமாம், அப்போவே என்ன கேட்டாங்க, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அந்த பதட்டத்தில் ஜங்குக்கு என்ன பிடிக்குமா, எனக்கும் ஜங்குக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டேன். உடனே அம்மா அப்போது 2 பேர்த்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிட்றோம், இல்லைன்னா இது வேறு மாதிரி போய் முடியும் போல், என்னாகுமோ ஏதாகுமோ எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா அத்தைக்கிட்ட பேசியிருப்பாங்க போல், இப்போது இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. அவரா அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. இதுவும் நல்லதாக போச்சு, விடு,
நானா அன்னைக்கு எங்கே ஸ்டாப் பண்ணணும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். அவங்களாவே நல்ல நேரம் பார்த்து குறித்து வச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, அப்படியே நடக்கட்டும். நான் கூட எப்படா இது நம்மளுக்கு கிடைக்கும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ வேற சாரியில் செம்ம செக்ஸியாக இருக்க, என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எனக்கு இந்த மேரேஜ்லேயும் சரி, அதுக்கப்புறம் நடக்க போகிற ப்ராசஸ்லேயும் சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டட் தாண்டி அப்படின்ட்டு உங்களை செடியோசிங்காக பார்க்குறாரு. என்ன ஏன் அப்படி பார்க்குற? என்னன்னா அதான் சொல்லணே, ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியாக இருக்க. ஏதாவது டர்ட்டியாக ட்ரை பண்ணலாமா பையன்? இல்லை இல்லை இல்லை, அம்மா சொல்லிட்டு தான் போனாங்க, இந்த மாதிரி எதுவும் இந்த 2 டேஸில் நடக்கக்கூடாது, அப்புறமா தான் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு தான் போனாங்க, இது எதுவும் வேணாம். ஏண்டி, அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பார்த்துட்டா இருக்க போகிறாங்க? இன்னும் 2 டேஸ் வெயிட் பண்ணணுமா? உன்னை சாரியில் பார்த்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி, கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஜாங்கோக், இல்லை 2 டேஸ் தானே, ப்ளீஸ். நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்ட்டு வீட்டில் தெரிஞ்சா நல்லா இருக்காது. சொல்லிட்டு வேணா போனாங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சிடாதன்ட்டு. அவங்க சொல்லியுமே நம்ம இப்படி பண்ணா அது நல்லாவா இருக்கும்? ப்ளீஸ் ஜாங்கோக், புரிஞ்சுக்கோ. ஏண்டி, அப்போ உனக்கும் இது ஆஃப்டர் 2 டேஸ் தான் ஓகேன்றியா? ஆமாம், எதுவாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கும் ஓகே. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது, உனக்கும் அப்போ தான்னா சரி, அப்போ 2 டேஸ் தானே வெயிட் பண்ணிட்டா போச்சு. பட் இப்போதைக்கு எனக்கு ஏதாவது கூட அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் அந்த 2 டேஸ் வந்து போயிருந்துருக்கோம். இன்றைக்கி உங்களோட மேரேஜ் நீங்களா ப்ரீட்டியாக சாரி வேர் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க. ஜங்குக்கா உங்களை பார்க்க அப்போவே ஒரு மாதிரி ஆகுது. பா, என்னடா இவ இப்படி இருக்கா? பையன், நீ எனக்காடி இந்த மொத்த அழகும் எனக்கா அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே தான் உங்களோட மேரேஜுமே நடக்குது. அவரும் உங்களுக்கு தாலியெல்லாம் கட்டி விடுறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களோட மேரேஜ் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ ஜாங்கோ உங்கள் காது கிட்ட வந்துட்டு, என்னடி பொண்டாட்டி, இன்னைக்கு நைட்டுக்கு ரெடியா? இப்போ நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. அப்போ ரெடியாக தான் இருக்க போல். எப்படா இந்த 2 டேஸ் போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியோ எல்லாத்தையுமே கடந்து இப்போ மேரேஜும் முடிஞ்சாச்சு. இனி நான் உன்னை எப்போ முடித்தாலும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நைட்டு அந்த ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு நடுவில் நம்ம 2 பேர் மட்டும் தனியாக, அந்த ஃபீலை வேறு மாதிரி இருக்கும்ல. ஐ எம் லிட்ரலி வெயிட்டிங் ஃபார் தோஸ் மூமெண்ட்ஸ். நீயும் ரெடியாக இருந்துக்கோ. இன்னைக்கு நைட் நமக்கு விடிய விடிய சிவராத்திரி தான். இப்போ நீங்கள்
இன்னும் ப்ளஷ் ஆகுறீங்க. அவரும் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்றாரு. அப்படியே தான் டைம் வந்து போகுது. ஈவினிங் போல் உங்களோட ரூம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஜங்குக்கா ரூமை பார்ப்பாரு, உங்களை பார்ப்பாரு. நீங்கள் ரொம்ப ப்ளஷிங்கோடு இருக்கீங்க. பார்த்தியா, அந்த ரூமு நமக்கு தான், என்ன ரெடியா அப்படின்ட்டு அவரோட ஐ விங்க் பண்ணிக்கிட்டே கேட்குறாரு. உங்களுக்கு செம்ம ப்ளஷ் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் உங்களை வந்துட்டு அந்த வெட்டிங் நைட் அந்த ரூம்குள்ளேயே அனுப்பிடுறாங்க. ஜங்குக்கா நீங்கள் உள்ளே வந்ததும் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே பெட்டுக்கு தான் கொண்டு போகிறாரு. நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே போயிட்டு படுத்துக்கிறீங்க. இப்போ அவர் உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டே அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்காரு. ஏய், ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பப்பில் பார்த்தப்பவே உன்னை அன்றைக்கே எனக்கு முடிக்கணும் போல இருந்துச்சுடி. ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நீயா வாலண்டரியாக வந்து எனக்கு கிஸ் பண்ண. நானும் என் கண்ட்ரோலை மிஸ் பண்ணிவிட்டு கிஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி அன்னைக்கு அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி உன்னோட நெக்கு, காலர் போன் அங்கெல்லாம் போச்சு. ஓகே, எல்லோரும் முன்னாடி இங்கே வரையும் போயிடுச்சு. ரூமுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். உன்னை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கலான்னு நினச்சேன். அந்த டைமில் கரெக்டாக நீ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் போகணுன்ட்டு போயிட்டேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்து தெரியுமா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் அப்படிலாம் பண்ண ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ தான். இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் நான் பார்த்தது கூட இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட தான் அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன். பண்ணேன். இப்போ பண்ணவும் போகிறேன். ஐ ஆம் லிட்ரலி வெயிட்டிங். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்களா ஒரு வைட் ஸ்மைலில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை வந்து நோட் பண்ணுறீங்க. அப்படியே தான் அவர் வந்துட்டு உங்களோட லிப்ஸை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் போகிறீங்க. ரொம்ப ஹாட் அண்டு ஸ்வீட்டாக போகுது அந்த நைட் உங்களுக்கு. இப்போ ஜங்குக்கா அப்படியே தான் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டே, ஏய் என்னடி, how was it? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. நான் கூட நீ இப்போ வேணாம், டைம் எடுத்துக்கலாம், இல்லை சண்டை போடுவேன் என்னென்னமோ நினச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தப்போ சண்டைக்காரி மாதிரி தானே நீ என்கிட்ட பேசின. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்க. அப்போ கூட நான் உன்னை மிரட்டி தானே, இதை வேணும் அதை வேணும், இதை பண்ணு அதை பண்ணு, இல்லைன்னா நீ கொரியாவில் இப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன். இப்போல்லாம் சொல்லி தான் உங்ககிட்ட அப்படி இப்படின்னு இருப்பேன். ஸோ உனக்கு இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சேன். பார்த்தா உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு போல. என்னடி பிடிச்சிருக்கு போல? ஜங்கோக், ஆமாம் பிடிச்சிருக்கு. எனக்கே தெரியல எப்போ பிடிச்சது என்னன்னு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே ஒன்று எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தானே நீ அப்படி இப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணால் கூட நான் சொல்லாமல் நான் கோஆப்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்படியா? அப்படியே எனக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டியா? நீங்களா அப்படி ப்ளஷ் ஆகுறீங்க. நல்லா தான் இருக்கு. இப்படி ப்ளஷ் ஆகுறதும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. சரி, அதே மாதிரி அகைனும் புருஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணிடு அப்படின்ட்டு அகைன் உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. அப்புறம் என்ன, அகைன் உங்களை ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.